சரி சரி ஓகே. எம்பிபிஎஸ் மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிபிஎஸ்சி சேர்ந்த ஆள் தான். ஆனா எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா கூட ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல ஊசி தான் போட்டு கொடுப்பேன். ஆனா பிபிஎஸ்சி முடிச்சதுனால ஒரு ப்ராப்பர் ஆகி நிறைய சம்பளத்தோட வாழ வழி இருக்கு இல்லையா? அதான் நீங்களும் மனம் தளராம நல்லா படிச்சுட்டு பிபிஎஸ்சியோ இல்லது பிடெக்கோ கண்டிப்பா சேரணும் உங்களோட கால்நடை மருத்துவக் கல்லூரியில. சரியா? சரி, அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி படிங்க. எக்ஸாம் 2 மாசம் தான் இருக்குது. ஓகேப்பா, கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ. நீங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு போகலாம். இந்த சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் நம்ம செயற்கை முறையில் வெப்பம் கொடுக்கணும். செயற்கை முறையில் கொடுத்தோம்னா தான் அது வந்து நல்லா வளரும். ஏன்னா அந்த குஞ்சு பருவத்தில் வந்து அதனுடைய வெப்பமண்டலம் வந்து நல்லா வளர்ந்துருக்காது. வெளிப்புற வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி அது வந்து அதனுடைய உடல் அமைப்பு இல்லை. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஹீட் தரணும். அதை வந்து அந்த இப்போ ஒரு முட்டை கோழின்னு இப்போ வெளியிலலாம் வளர்க்குறோம் இல்லையா, நாமக்கல்ல வளர்க்குறோம், கறிக்கோழின்ட்டு அந்த பல்லடம் சைடெல்லாம் வளர்க்குறோம் இல்லையா. முட்டை கோழிங்கிறது வந்து மொத்தம் 72 வாரம். அதில் வந்து ஃபஸ்ட்டு 8 வாரம் வந்து ப்ரூடிங் ஸ்டேஜ், 6 ஸ்டேஜ். 9லேருந்து 20 வாரத்துக்கு வந்து க்ரோயிங் ஸ்டேஜ். 20லேருந்து 72 வாரம் வரைக்கும் லேயிங் ஸ்டேஜ். அது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தகுந்த மாதிரி ஃபீடு கொடுக்கணும். எனர்ஜி, ப்ரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ், லைசின், மெத்தியோனின், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் அளவில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூலப்பொருள்லாம் வாங்கி அங்கே தீனி அரைச்சிடுறோம். அந்த அரைச்ச தீனியை வந்து இங்கே கொடுக்குறோம். 6 ஸ்டேஜில் வந்து அது குறைவாக சாப்பிடும். மொத்தம் 8 வாரத்துக்குமே 2 கிலோ தான் சாப்பிடும். அப்புறம் அந்த 8வது வாரத்துலேருந்து க்ரோயிங் ஸ்டேஜ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து 5 kg. அப்புறம் லேயிங் முட்டை போடுற ஸ்டேஜில் வந்து 40 kg சாப்பிடும். அப்போ டோட்டலாக எவ்வளோ சாப்பிடும்? ஒரு முட்டைக்கோழி வந்து 72 வாரத்தில் 42 kg ஃபீட் சாப்பிடுது. பிராய்லர் வந்து அரௌண்ட் 3.4 kg சாப்பிடுது. அதுக்கு வந்து இப்போ பிராய்லர் எல்லாம் சிக்கோட வெயிட் வந்து 40 கிராம் இருக்கும். 5 வாரத்தில் வந்து உங்களுக்கு 2.2 kg பாடி வெயிட் வந்துடும். ஏன்னா அதனுடைய ரகம் வேற, இதனுடைய ரகம் வேற, ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது இங்க என்னென்ன இனங்கள் இருக்குன்னா அசில் இருக்கு, கடக்னா. அப்ப அந்த அளவுக்கு அந்த இப்ப உற்பத்தி பண்றதுல என்னென்ன தேவைப்படுது? ஃபீட் காஸ்ட் தேவை, சிக் காஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணோம்னா இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபீட் காஸ்ட் வந்து 75% ஆஃப் த ப்ரொடக்ஷன் காஸ்ட். இது லைஃப் ஸ்டாக்கா இருக்கட்டும் இல்ல பவுல்ட்ரி ஃபார்மா இருக்கட்டும், எதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து 75% அதுக்கே செலவாகுது. இப்ப இங்க ஒவ்வொரு யூனிட்டா நீங்க பார்க்கலாம். உள்ள வந்து ஹேச்சரி இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து அங்க இங்க எலிவேட்டட் கூட்டிட்டு போனீங்களா, ஹேச்சரி காமிச்சது. இப்ப இங்க டாக்டருக்கு உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க, டாக்டர் ஆனந்தி. காட்டு அது மாதிரிலாம் அது பேர் போட்டு போங்க. ஒன்று காட்டுக்கோழி, ನಾಟಿಕೋಳಿ ಎಲ್ಲ ಬರೋದು.
சரியா முடிச்சிட்டு ப்ரொஃபஸரா செல்ஃப் ஹெல்ப் குரூப் போட்டால் தான் செல்ஃபியில் பிடிக்கிறேன் ஒரு பேர். சரியா நானும் ஒரு காலத்துல இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாசத்துல எம்பிபிஎஸ் மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிபிஎஸ்சி சேர்ந்த ஆள் தான். ஆனா எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாக்க ஹாஸ்பிட்டல் ஊசி தான் போட்டு கொடுப்பேன். ஆனா பிபிஎஸ்சி முடிச்சதுனால ப்ராப்பர் ஆகி நிறைய சம்பளத்தோட வாழ வழி இருக்கு இல்லையா? அதான் நீங்களும் மனது தளராம நல்லா படிச்சுட்டு பிபிஎஸ்சியோ இல்லது பிடெக்கோ கண்டிப்பா சேரணும் உங்களோட கால்நடை மருத்துவ கல்லூரியில. சரியா? சரி, அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி படிங்க. ஏன்னா எக்ஸாம் 2 மாசம் தான் இருக்குது. ஓகேப்பா, கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ. நீங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு போகலாம்.